ஓகே, என்ன டாபிக் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்கள் தாங்க சொல்லணும். வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். இமானுவல் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப சந்திக்கிறேன். என்ன ப்ரோ, நாட்டு நடப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாட்டு நடப்பு வந்து நாராசமாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லையே. இது வந்து எதுல திரும்ப வரும்? ஐயோ, அப்புறம் நாடு எப்படி போயிட்டு இருக்கு? அது நாசமா தான் போயிட்டு இருக்கு. நீ விஷயத்துக்கு ஓகே எது திரும்ப வருத்தப்பட வாலிபர் சங்கம் கால் பண்ணி அந்த ஓடமணல் அழுட்டு போவாங்கல்ல, கால் பண்ணி சார் நாடு எங்க சார் போகுது, அது நாசமா போகுதுப்பா, நீ எதுக்கு கால் பண்ணன்னு சொல்லு. அப்படிதான் இருக்கு நீங்க சொன்னது. ஆனா உலகத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமோன்னு தோணுது இந்தியாவில். ஓகே எந்த அடிப்படையில ப்ரோ? வெளியிலலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்கு, யாரையும் எதிர்த்து பேச முடியல. இந்தியாவில் பேசுற மாதிரி சைனாவில் போய் நம்மளால குரலை வசதி கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பத்தி பேச முடியுமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இங்க பேசினாலும் கொஞ்சம் பிரச்சனை தானே ப்ரோ, என்ன பேசுறோம்னு இருக்குல்ல. இங்க பேசினாலும் பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். அதுவும் கேமரா முன்னாடி பேசுற அளவுக்காவது நமக்கு வந்து உரிமை இருக்கு. அப்படி இல்ல ப்ரோ, என்ன பேசுறோங்கிறத பொறுத்து நமக்கு எதிர்வினை இருக்கும்ன்றேன். அது நமக்கு எதிர்வினை தான் இருக்கும், அங்க வினையே கிடையாது. அப்படி சொல்ல வரல. இப்ப நீங்க பேசுறது வந்து அவதூற பரப்பிக்கிட்டு ஊருக்குள்ள பொய்ய பேசிக்கிட்டு அதுக்கு சொல்றேன். சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக என்னன்னாலும் பேசிட முடியுமான்னு சொல்ல வரேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டு அது சொல்றேன். இல்ல, இங்க வந்து மீடியா சுதந்திரங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த சுதந்திரம் வந்து சில பேரால வந்து சரியான முறையில வந்து கையாளப்படுது. சில பேர் வந்து உண்மையான குறைகளை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய இப்ப என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல மூழ்கிட்டாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமா மட்டும் இல்ல ப்ரோ, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. இப்படி ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது இங்க கவுந்து, அப்போ என்னாச்சுன்னா அந்த ஜூஸ் தான்டா அப்படி மாத்துனீங்கன்னு வைங்களேன் டாபிக்க. யோயோ அந்த ட்ரெயின் என்னாச்சு அம்மல அதை சொல்லியா, இது வந்து ஹூக்கு, இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை வந்து எல்லா இடத்துலயும் பாக்குறேன். சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த கியூரியாசிட்டியை நோக்கி தான் ஓடுது. இல்ல, இது வந்து சமூகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ சிம்பிள் ப்ரோ, கொஞ்ச நேரம் முன்னாடி என்னாச்சுன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று பார்த்தேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது ஓகே ப்ரோ, அந்த திங்கிற ஐட்டம் இருக்கட்டும். அப்படி இல்ல, ஒருத்தர் வந்து ஃப்ரைடு சிக்கன் பண்ணாராம். அவருக்கு ஒரு கிளாஸ்ல வந்து ப்ரொஃபசர் இருக்கலே லாஸ்ட் மார்க் போட்டாராம். இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் விற்குமாப்பட அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணாரான்னா, அந்த ஃப்ரைடு சிக்கனையே விற்கிறதுக்காக சூப்பரான ஏதோ சாஸ் பண்ணாராம். இதுக்கு பேர் என்னது, இது பிராண்டு பேர் என்னது ப்ரோ? இது ஏதோ எம்என்எம் இருக்கு மார்க்கெட்டிங்க. இந்த பாருங்க என்னோட டக்குன்னு ஓட்டிட்டீங்க, ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிடுறாங்க. அம்மா ஒரு நிமிஷத்துக்குள்ள இருக்கணுமா இல்லையா? இது என்ன கேன்ஸா? ஆமா ப்ரோ, கேன்ஸ். இந்த மாதிரி ஒரு டம்மி பிராண்ட் வந்து நம்ம ஸ்னாப்டீல் எல்லாம் சுத்திட்டு இருந்தது ப்ரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்படியா? சரி, இது வந்து ரைசிங் கேன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இதுவான். இதுல என்ன மேட்டர்னா, நார்மலா எங்க நீங்க போனாலும் உங்களுக்கு மயோ வந்து ஒரு சின்னதா தருவாங்க கரெக்டா? வந்து ஒரு குடிக்கிற கிளாஸ் அளவுக்கு மயோ மாதிரி தருவான். இதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம குரோம்பேட்ல அக்காட் இருக்குல்ல, அந்த அக்காட் ரெஸ்டாரண்ட்ல நானும் என் ஒய்ஃபும் போய் ஒரு நாள் போய் சாப்பிட்டோம். சரி, புதுசா போய் ஏதாவது ட்ரை பண்ணலாமான்ட்டு போனோம். அங்க ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தான். அதாவது இப்போ அந்த எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டம் வந்து கொஞ்சம் அவுச்சி வச்சா மாதிரி தான் இருக்கும். நிறைய ஐட்டங்கள் அந்த மாதிரி ப்ரான் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் நான் வந்து குறைலாம் சொல்ல. அதுக்கு வந்து ஒரு சாஸ் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க, மயோ மாதிரி தான் வச்சுங்களேன். ஆனால் அது வந்து சிவப்பு கலரில் இருந்தது. ஓகே, அப்போ சில்லி மாதிரி ஏதோ ஃப்ளேவர். அதுதான், நீங்கள் இப்போ சில்லி மாதிரி ஃப்ளேவர்லாம் சொல்கிறீங்களே, நானும் அப்படி தான் நினச்சிட்டேன். இல்லை, டிப் பண்ணி சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஐ நீட் திஸ்ன்னு சொன்னேன். எடுத்துகிட்டு வந்தாங்க. வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். திஸ் இஸ் த மிக்சர் ஆஃப் போத், டொமேட்டோ கெச்சப்பையும் மயோவையும் ஊற்றி அவன் ஒரு கலக்கி கொடுத்துருக்குறான். இதுதான் இனோவேஷன். அதே மாதிரி தான் அவரு ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு பவுடர் தூக்கி போட்டாக்கா அது ஒரு இனோவேஷனா வந்துரும். எந்த அளவுக்கு பசங்க வந்து முக்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க, இங்கே பாருங்க. இல்லை இது உண்மையிலே எப்படி தெரியுமா, இந்த அமெரிக்காவில் இந்த முதல்ல ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து போர் அடிச்சிடும் இந்த சாப்பாடு விஷயத்தில். அதுக்கப்புறம் நேஷ்வேல் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அந்த மிளகாவை அரைச்சி கொட்டிடுவாங்க. சில இடத்துல கொஞ்சம் காரமாக இருக்கா, நம்ம மிளகாத்தூள் மாதிரி தான் நமக்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம பயங்கரமான விஷயம் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்மளே ஒரு வாட்டி ஃபீனிக்ஸ் மாலில் போய் சாப்பிட்ருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம பாப்பாய்ஸ்ல அப்போ நம்ம காரி துப்பிட்டு இதுக்கு பேசாமல் நார்மலாகவே ஏதாவது
அதாவது நல்லா இல்ல இல்லைன்னு பஃபலோ சாஸ் போட்டு ஒரு ஐட்டம் ஒன்று கொடுத்துருந்தான். அது என்ன சாஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரியே தான் ஏதாவது ஒரு கலவையை மிக்ஸ் பண்ணி பேர் மட்டும் என்னடா பஃபலோங்கிற அப்படிதான் இருந்தது. இல்ல இதுலயே வந்து எங்க நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஹவு மச் ஜங்க். அதான் ப்ரோ அந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் பேர் வச்சிருக்காங்க, அந்த ஸ்டேட் பேரு. இங்க பாருங்க, இங்கேயும் அப்படிதான் இருக்கு பாருங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஹவு மச் ஜங்க் ஃபுட் பீப்புள் ஆர் ப்ரிப்பேர் டு ஈட். ஓ ஓகே ஓகே. ஆமா, அவங்களாம் ரெடியா தான் இருக்காங்க. நீ எதனால செய்யடா காம்பினேஷன்ல, நீங்க சொன்ன மாதிரி தான் எந்த காம்பினேஷன்னாலும் போடு, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அமெரிக்காவே இப்படிதான் போயிட்டு இருக்கு. அமெரிக்கால வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான நோய்கள் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. புதுசா நோயா? ஆமா, அதுக்கு தான் மருந்து கம்பெனி நிறைய மருந்து கண்டுபிடிக்குது. அது மட்டும் தானே, அந்த ஒபிசிட்டிங்கிற அந்த வார்த்தையே எங்க இருந்து ஊடுருவி வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? அங்க இருந்தா வந்துச்சு. அங்க இருந்தா வந்துச்சு. அங்க வந்து எப்பயோ ஒரு தடவை நான் இதுலயே பார்த்தேன். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நைட் தூங்குறாங்க, அடுத்த நாள் காலையில எழுந்தா பாதி பாப்புலேஷன் சுகர்ன்ட்டாங்களாம்ல, வேல்யூ மாத்தி விட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த உயர் தலைவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியர்களால தான் அமெரிக்கர்களுக்கு சுகர் வந்து அதிகமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்தியர்கள் ஏன்னா இந்தியாவில தான் அதிகமா அரிசி வந்து விளைவிக்கிறாங்களாம். அவர் சொன்னது. அரிசிக்கும் சுகருக்கும் மட்டும் தான். அந்த நேரத்துல அரசியல் இப்படிதான். ஓ ஓகே. ஏதாவது ஒரு அரசியல் பூர்வமான விஷயங்களை இங்க கொண்டு வந்து திணிக்கணும்னாக்கா இப்படி ஏதாவது வார்த்தையை வந்து சுகரே சாப்பிடாம ஒருத்தனுக்கு சுகர் வந்திருந்ததுன்னா அப்ப என்ன பண்றது? அவரை இது ரைஸே சாப்பிடாம வந்திருந்ததுன்னா என்ன பண்றது? அதுதான் இப்ப மாறிடல. இப்ப வந்து புரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்தணும்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு புதுசா அவங்க வந்து ரிசர்ச் மூலியமா கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி கண்ட்ரி வைஸ் அப்போ ஒரு பிரச்சனை வேற நடந்தது. இப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதனால லைட்டாக கொஞ்சம் விலகி இருந்தோம்னு வச்சுங்களேன். அதனால அரசியல் பூர்வமாக சில கருத்துக்கள்லாம் இப்போ வந்து முன்வைக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் இந்த டேட்டா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் அப்பா, அவங்க ஏஜ் குரூப்ல இருக்காங்க. ஆமாப்பா 1960s என்ன பண்ணிவிட்டாங்க, திடீர்னு வேர்க்கடலை சாப்பிட்டா ஆன்மை போயிரும்ட்டாங்க. 1960s இருக்கிற டேட்டாஸ்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல ப்ரோ, கேள்விப்பட வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ. ஆனா அது உண்மைதான். இங்க வந்து வேர்க்கடலைக்கு அகைன்ஸ்டா ஒரு இது ஒன்று இருந்தது. அப்ப என்னாச்சா, மொத்த வேர்க்கடலையுமே அப்ப என்ன அவங்க பயிரிட்டதெல்லாம் எல்லாம் கம்மி ரேட்டுக்கு வெளில போச்சான். அவங்க எல்லாத்தையும் சாக்லேட்ல போட்டு திரும்ப இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். அமெரிக்கால இருந்து வர்ற சாக்லேட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை ஃபிளேவர் இருக்கும். ரெண்டாவது அந்த வேர்க்கடலையே பாத்தீங்கன்னாக்கா நொறுக்கி 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 உள்ள வச்சிருப்பாங்க. ஆமா, அதுக்குன்னு ஒரு ஹெவி டிமாண்ட் இருக்காங்க. ஆமா. பட் நம்மலாம் பார்த்தீங்கன்னாக்கா கடலை எண்ணெய் சாப்பிடக்கூடாது, வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது, அப்படியே சொல்லி சொல்லி அது சாப்பிட்டீங்கன்னாக்கா கொழுப்பு ஏறிடும், ஹார்ட் அட்டாக் வரும். நல்லெண்ணெயே சாப்பிடக்கூடாதுட்டாங்களே ப்ரோ, ஆலிவ் ஆயில் தான் சாப்பிடணுமா? ஆமா, ஆலிவ் ஆயில்னா அது வந்து பாரஃபின் லிக்விடு. அதாவது அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல்லாம் எடுத்தது போக, அப்படிதான் பெட்ரோல்லாம் எடுத்தது போக கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து அந்த அடர்த்தி கம்மியாகிறது, அதுல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிக்விட் வேற வேற லிக்விட் அந்த மாதிரியான ஒரு லிக்விட் தான் அதுன்னு வச்சிங்களேன். நான் பாரஃபின் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நீங்க உடனே எடுத்து டைரக்டா அது வந்து பாரஃபின் லிக்விட்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்க. அதுவும் வந்து கொஞ்சம் எண்ணெய் தன்மை மிக்கது, அதுக்கு வாசனையும் கிடையாது, பாரஃபின் லிக்விட் மாதிரி வாசனையும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது, அதுல வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணிடுறது. இதை வந்து நிறைய பேர் வந்து அப்போ வந்து பேசினாங்க. ஒரு நல்லெண்ணெய் அதாவது 1 லிட்டர் நல்லெண்ணெய் தயாரிக்கணும்னாக்கா 2 லிட்டர் எல்லாவது வேணும். எள்ளோட விலை அதிகமாக இருக்குது, நல்லெண்ணெய் விலை கம்மியாக இருக்குது. இப்போ டொமேட்டோ கெச்சப்பும் அந்த மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டொமேட்டோட விலை அதிகமாக இருக்கும். சரி, அதாவது டொமேட்டோ 1 கிலோ எடுத்துக்கிட்டாலே நம்ம ஊரில் திடீர்னு பார்த்தா 100 ரூபா வரைக்கும்லாம் போகுது. ஆமாம், ஆனால் கெச்சப் எப்பயுமே 25 ரூபாய்க்கு கிடச்சிரும். ஆமாம், டொமேட்டோ வந்து விலையும் குறையும். ஒரு கட்டத்தில் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு சீசனில் வந்து குறையும்னு வச்சிங்களேன். அப்போ அவங்க வாங்கி வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதை வந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இருக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்கனாக்கா அதுக்கு அவங்க என்னென்னலாம் கலக்க வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக அவங்க திக்கனர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்கு. ஒரு கெச்சப் நான் போய் பார்க்குறேன், கடைகளில் தான் சொல்கிறேன் பெரும்பாலும். நான் வந்து ஒன்று வாங்கி பிரிச்சுலாம் பார்க்கல. அதுவும் ஒரு நாள் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் போல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கு. ஆமாம், ஏய் ஆமா, இது பஃபலோ இருக்குல்ல, பஃபலோ பவுடர் இருக்கு, அந்த இந்த பார்பிக் பவுடர்னு ஒன்று இருக்கு, அதை கலந்தா ஒரு கெச்சப்பு, அதான் பார்பிக் சாஸ். சரி ப்ரோ, அதுலயாவது ஒரு லாஜிக் ஓகே. நான் என்ன சொல்றேன், டொமேட்டோ கெச்சப்னு தான் வருது, டொமேட்டோ சாஸ்ன்னு தான் வருது, அதுவே வேற வேற கலர்ல பாக்குறேன். ஃபிளேவர் கூட விட்டுருங்க, நீங்க பஃபலோன்னு சொல்றீங்க, வேற ஏதாவது சொல்றீங்கன்னு வைங்க, அதெல்லாம் இல்லாம வெறும் டொமேட்டோ சாஸே வேற வேற கலர்ல பாக்குறேன். ஆமா ப்ரோ, முதல்ல இந்த மேகியா ஏதோ ஒரு பிராண்ட்ல அந்த கெச்சப் போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஆசைப்பட்டு கேட்டேன். நாங்கள்லாம் சின்ன பசங்க, வீட்டில் வந்து அம்மா வந்து சில ஐட்டங்கள்லாம் செய்வாங்க, சமோசா மாதிரியான ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து செய்யும் போது அதை தொட்டுக்கிறதுக்கு அது வேணும். ஏன்னா அவங்களும் வந்து செய்வாங்க. அப்போ எப்படி செய்வாங்கன்னா வீட்டிலேயே சாஸ் மாதிரி செய்வாங்க. அவங்க வீட்லயே நீங்க சாஸ் மாதிரி செய்வாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். எனக்கு வந்து இந்த சாஸ் மாதிரியான ஐட்டம் அது சமோசாக்கு வந்து எப்படின்னா நார்த்ல வடக்குல ஃபேமஸான ஒரு விஷயம் தான் வந்து தோணும். நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாம், பட் நம்ம அங்கதான் அதிகமா பார்த்திருப்போம். என்னன்னா அந்த புளி கரைசல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா பிரியாணிக்கு தொட்டுக்க தக்காளி பச்சடி இருக்கும். இது வந்து டெல்டா சைட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும்.
அந்த தக்காளி ஸ்வீட் தான் தருவாங்க. இப்போ கல்யாணத்துக்கு போனீங்கன்னாக்கா தக்காளி ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீனி போடுவாங்க, கொஞ்சமாக அந்த தக்காளியிலே ஒரு புளிப்பு ஒன்று இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் உப்பும் சேர்த்து போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மேட்டில் ஆக்கிட்டிங்கனாக்கா அது வந்து ஒரு கெச்சப் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, அதில் வந்து சமோசா தொட்டு அப்படியே சாப்பிடலாம். ஆமாம், நல்லா இருந்தது, அதுவே சூப்பராக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு மேகி கெச்சப் தான் வேணும். அந்த விளம்பரம் அப்படி அவன் போட்ட விளம்பரம் அப்படி டிவியில் அதை பார்த்து மயங்கி வீட்டில் சண்டை போட்டு கேட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த கெச்சப்லாம் பயங்கர ஃபேமஸாக வருது. இந்த பாட்டில் அடைச்சி வச்சு அந்த ப்ராடக்ட்லாம் வந்த தருணம் அது. அப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அது முதவாய் எடுத்து வச்சோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் அதில் வருது. எனக்கு அந்த 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 பீரியட்லேயே நான் வந்து சொல்கிறேன், அதில் வந்து தக்காளி மாதிரியும் இல்லை. ஆக்சுவலாக இப்போலாம் வந்து தக்காளிக்காக ஒரு ஃப்ளேவரே ஆட் பண்ணுறாங்க. இப்போ நான் தான் கேள்விப்பட்டேன், இது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே என்னென்ன ஃப்ளேவரோ அது ஒன்றில் ப்ரோ. நான் இதில் இல்லை ப்ரோ, தண்ணியை சுத்தப்படுத்துகிறாங்களே அதுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் ஆட் பண்ணுறாங்களாம். அந்த காம்பவுண்டோட ஸ்மெல்லு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்னொரு காம்பவுண்ட் அதில் ஆட் பண்ணுறாங்களாம். அதனால தான் தண்ணி வந்து இளநீ மாதிரி இருக்கான், மினரல் வாட்டர். அதுக்கு மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இளநீன்னு, அதுலேயே வரேன் நான். எம்டோவில் போட்டா 1 லிட்டர் இளநீ 70 ரூபாய்க்கு இருக்கு. ஓ, 1 லிட்டர் தனியா? ஆமாம், இல்லாம என்னன்னு பார்த்தா பாட்டில் பின்னாடி பார்க்குறேன் கோகோனட் வாட்டர் கான்சென்ட்ரேட் ஒரு 11 டேய். அப்போ மீதி என்னதுரா, என்ன ஆடட் சுகர், ஆடட் வாட்டர் எல்லாம் அப்படிதான். கேட்டால் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். அது பேரே அப்படி தான் ப்ரோ இருந்தது. ஒரு காட்டுறேன், ஹோல் கோகோனட் வாட்டர்னு போட்டிருப்பானே. அந்த மாதிரிலாம் இல்லை, கோகோனட் வாட்டர்னு போட்டாலே. ஏன்னா இப்போ எல்லாம் ஹோல் வீட் பர்கர், அது ஹோல் வீட் பிரெட்டு எல்லாம் வீட்லேயே தயாரிக்கிறாங்களாம், க்ளூட்டன் ஃப்ரீ. கோகோனட் வாட்டர் வந்து ஆனால் வேற லெவல் அல்ட்டியாக இருந்தது. எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னு எனக்கு தோணுச்சு. இளநியே வருமாங்க, இளநியே அவங்க வந்து விற்கிறாங்களே. இந்த இருக்கான்ல வேற யாரு, நம்மளால தான். ஐயோ, ஆடட் டு கார்ட் ஆகும். ஐயோ, அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. இந்த பாருங்க, இவன் தான். ஏங்க, இவன் மாதிரி ஒரு பயலை தாங்க நம்ம ஒரு வாட்டி மெட்ரோவில் போகும்போது வாங்கி சாப்பிட்டோம். இளநியே நம்பி அவன்கிட்ட காசு செக் பண்ணி பார்த்தோம், இன்னெல்லாம் போட்டு வச்சிருந்தான் அவன். அந்த மிஷினை செக் பண்ணி பார்க்கறது. அப்போ மிஷின் வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். இது எங்க தெரியுமா, மீனம்பாக்கம் மெட்ரோன்னு நினைக்கிறேன். மீனம்பாக்கம், எக்ஸாக்ட்லி. அங்கதான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம், வெண்டிங் மிஷின் எப்படி இருக்கு, அது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அது கூட ஓரளவுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க. இவன் ஏதோ ஒரு டேஸ்ட்டை கொண்டாந்து ட்ரை பண்ணிட்டாங்க கடைசியில, கோகோனட் வாட்டர் ட்ரிங்க்னு. பின்னாடி திருப்பி பார்த்தா இது பேர் பாத்தீங்களா, ஸ்விங். அதாங்க, கொஞ்சம் அசந்திருந்தோம்னு வச்சுங்களேன், இதை தான் வந்து இளநீனே நம்ம நம்ப வச்சிருப்போம். இதை பார்த்தீங்களா அல்ட்டிய பேக்கேஜிங் மே வேரி. இந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி வந்தால் பயந்துடாதீங்க, இந்த மாதிரி. அதான் இவனை என்ன பண்ணாலும் தெரியுதுங்க. அதான் இப்போ ஆக்சுவலாக உடம்பு வந்து சூடாக இருக்கா, இல்லை வயிறில் புண்ணு இருக்கா, நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இளநீ வந்து குடிப்போம். சாப்பிட்டுட்டு இளநீ குடிக்கலாம், வயிறு கொஞ்சம் இதமாக இருக்கும், குளிர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, இப்போ இது குடிச்சா குளிர்ச்சி அடையுமா? அதான், இது குளிர்ச்சிலாம் அடையாது, சூடு தான் அடையும். ஆமாம், 16% அதை வச்சுட்டு சீனியை தூக்கி 84%க்கோ இல்லை போட்டிருக்க மாட்டான். ஆடர் சுகர்னு போட்டு 8% போட்டிருப்பான், 10% போட்டிருப்பான். என் மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்றேன், ஐயோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டோம் போல இளநீ கான்சென்ட்ரேட்டை, அவளெல்லாம் அவன் தரல, இன்னும் கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்கலாம் பாருங்க, 16% ரொம்ப அதிகம் தாங்க. நான் அதை பாத்துறேன் அதையும் நான் சொல்லிடுறேன் எவ்வளவு பர்சன்டேஜ்னு. கோகோ நட்டு இது இதுக்கு மேல இன்னொரு கூத்து ஒன்று நடந்தது ப்ரோ ஊர்ல ஒரு தடவை. என்னன்னு தெரியாம கோகோனட் ஆயிலுக்கு பேராசூட் வாங்கி ஊத்திட்டு இருந்தாங்க ஒரு இதுல. டேய், சமைக்கிறதுக்கு கோகோனட் ஆயில் வேற ஏதாவது வாங்க வேண்டியது. ஆக்சுவலா என்னன்னா, பேராசூட் வந்து வந்த புதுசுல வேற மாதிரி இருந்தது, இப்ப விக்கிற பேராசூட் வந்து வேற. இந்த பிரச்சனை வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு ப்ரோ. போடு, இங்க பாருங்க, சொல்லுங்க. வாட்டர், சுகர், கோகோனட் வாட்டர் கான்சென்ட்ரேட் 4.3%, மினரல் சால்ட், பொட்டாசியம் குளோரைட், அசிடிட்டி ரெகுலேட்டர், சிட்ரிக் ஆசிட். அதாவது வாட்டரு, சுகரு, கோகோனட் அந்த கான்சென்ட்ரேட் எல்லாம் சேர்த்தே 4.3% தானே. ஆமா, 96% என்னதாங்க இருக்கு, அது காத்து, கெமிக்கல். அதான் சொல்றேன், ஒண்ணு இல்லைங்க, இதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். நான் சாப்பிட்ட பிஸ்கட் இருக்குல்ல, இது என்னது இது, அதுவே வந்து இப்ப நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றது இல்லைங்க. ரீகான்ஸ்டிடியூட்டட் 55% கோகோனட் வாட்டரா, அது என்னன்னு தெரியலைங்க. பாருங்க, நான் அதை அர்த்தம் மாத்திடுறேன் அதுக்குள்ள. நீங்க சொல்லுங்க என்ன பசங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்கட்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருப்போம், அந்த ட்ரூ நைஸ் அந்த மாதிரியான பிஸ்கட்லாம் சாப்பிடுவோம். அந்த பிஸ்கட் வந்து இப்போ கிடையாதுங்கிறேன் நான். இப்போ அதுக்கு பதிலாக ஏகப்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் அதுலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி அந்த தேங்காய் எடுத்து அது மூலியமாக செய்கிற பிஸ்கட்ஸில் கொஞ்சமாக கெமிக்கல் ஆட் பண்ணாங்க, இப்போ நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. 55% கிட்ட திரும்ப அது வந்து உருவாக்கப்பட்ட அப்படின்ற மாதிரியா ப்ரோ? இப்போ அவங்களே தயாரிச்சிருப்பாங்களா? ஆமாம் ஆமாம், எப்படின்னா ஹேவிங் ஃபார்ம்ட் அகைனா கோகோனட் வாட்டரா உருவாக்கி. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் வச்சிருந்த தென்னை மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே உங்கள் சோழி முடிய ஆரம்பிச்சிட்டுங்க.
இங்க இருங்க, ஸ்டோர் இன் கூல் பிளேஸ், ரெஃப்ரிஜரேட் ஆஃப்டர் ஓப்பனிங் அண்ட் கன்சூமிங் வித்தின் 48 hours. இன்னும் கொஞ்சம் நல்ல தென்னை மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு இதுதான் ஒரிஜினல் இளநீ நம்மளை நம்ப வச்சு குடிக்க வச்சு நம்மளுடைய உடல் வயிறு எல்லாத்தையும் வீணாக்கிடுவானுங்க. சரி விடுங்க, இந்த அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாத்திரையும் ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு ஒருத்தன் தேங்காய் வித்துக்கிட்டு இருக்கான். இந்த தேங்காவே ஒரிஜினலான்னு முதல்ல பாருங்க. பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆன்லைன்ல வாங்குற அந்த வாட்டர் பாட்டிலுக்கும் இப்போ வாட்டர் பாட்டிலே நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அதுல நம்ம கெமிக்கல் கலக்குறாங்கன்னு. ஆனா ஆன்லைன்ல வாங்குற வாட்டர் பாட்டில் மூடிக்கும் நான் கடையில போய் வாங்குற வாட்டர் பாட்டில் மூடிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் எப்போ பாண்டிச்சேரி போனாலும் வேற வழி இல்லை, பாண்டிச்சேரியில் ஒரு ஹோட்டலில் போய் தங்குறோம். சில இடத்துல வந்து அந்த ஆர்ஓ மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு. அதுவே வேற, அது ஒரு பிரச்சனை இருக்கு, அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஆர்ஓ மாதிரியான விஷயங்கள் இல்லாத இடத்துல வாட்டர் பாட்டில் தான் நம்ம வாங்கி ஆகணும். ஆமாம், அது வந்து பிஸ்லரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. சரி அந்த வாட்டராவது குடிப்போமே, நமக்கு தெரிஞ்ச பிராண்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் போடுவோம் செப்டோவில். அது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஹோட்டலுக்கு எங்கேயோ போகும்போது கடையில் போய் வாங்கினாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த மூடி வந்து வேற மாதிரி இருக்கு. அப்போ இவன் எங்கேயோ சந்தில் எங்கேயோ பிடிச்சிட்டு இவனே ஒரு கேப் என்னன்னு தெரியல, இவங்களுக்குன்னு தனியாக ஹோல்சேலாக தயாரித்து கொடுக்குறாங்களா இன்ஸ்டாமார்ட்டுக்கோ செப்டோவுக்கோ இந்த மாதிரியான டெலிவரி பண்ணுற நிறுவனங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியலையே. எப்படி மங்களகரமாக இருக்கு பாருங்க. அந்த தண்ணியில் இவ்வளோ திக்னர், சரி இவ்வளோ அந்த கெமிக்கல் கலப்பாங்க போல இருக்கு. இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் கெமிக்கலை கலந்து. இது வந்து என்னன்னா வாட்டர் மெலன் எல்லோ கலர். ஆமாம், அடுத்தது வருது, எல்லா கலர்லேயும் வருது. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எல்லோ? சாப்பிட்டதில்லை. நானும் சாப்பிட்டதில்லை. நீங்கள் இந்த மாதிரி கேட்கும் போது எனக்கு ஒரு டவுட் வருது ப்ரோ. ஆனால் எல்லோ முன்னாடி அந்த எப்படி தெரியுமா, அந்த குடமிளகால கலர் கலராக வந்துச்சு. அதில் வந்து இந்த பச்சை கலர் நார்மலாகவே குடமிளகால என்ன ஒரு மேட்டர்னு வச்சுங்களேன், மிளகாவிலேயே நம்மளை கொஞ்சம் இளமையாக இருக்க வைக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு அதில் சொல்லுவாங்க. ஓகே, அது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஒரு சின்ன வயசுல நானும் குடமிளகா அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்தோம். அது வந்து ஆசையாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ரேராக கிடைக்கிற ஐட்டம். எங்கள் ஊரில் குடமிளகா வந்து அப்போ கிடைக்காது, பாண்டிச்சேரியில் தான் கிடைக்கும். பெங்களூரில் தான் அது வந்து அப்போ தயாரிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து 95 அதுக்கெலாம் முன்னாடி. அப்போ குடமிளகா பாண்டிச்சேரியிலேருந்து எங்கள் தாத்தா ஒருத்தர் வேலை செஞ்சார், அவர் வந்து வாங்கிட்டு வருவார்னு வச்சிங்களேன். அதில் வந்து இந்த மட்டனோட சேர்த்து ஸ்டஃபிங்லாம் பண்ணி இல்லை மட்டன் எடுத்து அது உள்ளே வச்சு அது மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்குலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்ருக்காரு ஐயா. இதெல்லாம் வித்தியாசம் கிடையாது, இதே நான் டிவியில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்பயும் ஒரு ஆடு வரும், குடமிளகாவுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்க. அப்போ தான் அந்த மிளகாவை பார்த்தா அது மிளகா இது. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இது வந்து குடமிளகா, இது வந்து இங்கே கிடைக்காது, இது பாண்டிச்சேரியிலேருந்து தாத்தா வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுவோன்ட்டு. இது தினைக்கும் ஏன்னா குடமிளகாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பெரும்பாலும் கிட்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அது காரமே இல்லை, ஆனால் மிளகாவோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும். அதனால நிறைய பேர் அவங்களும் அடிச்சு விட்டுருவாங்க. இப்போ இந்த சில்லி ஐட்டம்ஸ் ஆனால் அப்போ விதையெல்லாம் அதிகமாக இருக்கும் உள்ள. இதில் இப்போ சொல்கிறேன் ப்ரோ, இப்போ கிட்ஸுக்கு சொல்கிறேன். இப்போ தான் விதையே இல்லையே, இப்போ நீங்கள் சாப்பிட்றது குடமிளகாயே இல்லை, மிளகாவே இல்லை. இப்போ பச்சை மிளகாலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விதையெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் மிளகான்னு ஒன்று வரும், சிவப்பு மிளகான்னு ஒன்று வரும். நீங்கள் வேணால் பாருங்க வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மஞ்சள் மார்க்கான், சிவப்பு மிளகா ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா, பட்டை மிளகா, அந்த பட்டை மிளகாவுக்கு அதாவது காய வைக்கிறதுக்கு முன்னைய பக்குவம் தான் அந்த மிளகா பழம். மிளகா வந்து பழமாகிற அந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து மிளகாயினே சொல்கிறோம். அது மிளகா பழம்னு நம்ம சொல்கிறது இல்லை, மிளகாய் பழம்னு. சிவப்பு கலரில் இருக்குது, காரமாக இருக்கும் அது. ஓகேவா, இப்போ இது இல்லாமல் மஞ்சள் கலரில் ஏதாவது ஒன்று, மஞ்சள் கலரில் ஆகி தான் அது சிவப்பு கலரில் ஆகும். இவனும் இனிமேல் வந்து அந்த கலரே மாறாத மாதிரி தயாரிப்பானோ பாருங்க. கலரே மாறாது. ஆமாம், பச்சை பச்சையாகவே இருக்கும், மஞ்சள் மஞ்சையாகவே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும்போது தான் இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒரு ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்கு தான், இந்த மாதிரி ஓவர் ஹெட் ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதை மாற்றனால சில டாக்ஸின்ஸ்லாம் ஸ்கின் வழியாக உள்ளே போய் அதனால நிறைய வியாதிகள் வருது அப்படின்னு. அப்போதான் அதாவது அதுவும் என்ன பிராண்டு இருக்கலே டாப் பிராண்ட்ஸ் எல்லாத்தோட பேரும் அதில் இருந்தது. OnePlus இருக்குமா? OnePlusலாம் அங்கே வந்து கேட்டு திறந்து விடுற இடத்துல தான் இருக்கு. உள்ள யாருன்னு பார்த்தா ஃபுல்லாக சோனி, சனேசரு, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாரும், ஆடியோ பிராண்ட்ஸ் எல்லாம் மேலே இருக்காங்க. இவங்க எல்லாரோட ப்ராடக்ட்டையும் டெஸ்ட் பண்ணும்போது அந்த இயர் கப்ஸ் வந்து இங்கே ரெஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த கப்புலேருந்து தேவையில்லாத நிறைய தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போய் அப்படியே கிராஜுவலாக பிரச்சனை உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு கீழே ஒருத்தர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, ஒரு காலத்தில் 25 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி கூட தாண்டா ஹெட்ஃபோன் ஒன்று இருந்தது. அப்போ என்ன ஆகும்னா ஆக்சுவல் லெதர் யூஸ் செய்யப்பட்டுட்டு இருந்தது, கப்ஸுக்கே லெதர் இருக்குமா. நீங்கள் வேகன் லெதர் கொண்டு வரேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி அது ஃபுல்லாக கெமிக்கலாக இருக்குது, பிளாஸ்டிக் தானே அது, அதுதானே ஏதோ பண்ணுறீங்க, ஆக்சுவல் லெதர் வச்சிருக்கும் போது கூட எனக்கு வியாதி வரலடா, இந்த மாதிரி இதெல்லாமோ பண்ணி எனக்கு வியாதிலாம் வர வைக்கிறீங்களாடான்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு. ஆமாம் ப்ரோ, இதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது வந்து வெளியே இருக்கிற பொருள், சாப்பிட்ற ஐட்டத்தில் இந்த சோயா ப்ரோட்டீனு, டோஃபு. இப்போ பசங்களாம் வந்து டோஃபு தான் சாப்பிட்றாங்க, பன்னீரை விட. ஆமாம், இதுவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடல்ட்ரேட்டட், மோஸ்ட் அடல்ட்ரேட்டட் பன்னீர் இருக்கு. பட் இப்போ வந்து டோஃபுன்னு ஒரு விஷயம் ஒன்று வருது. இந்த டோஃபு வந்து தரமாக தான் செய்யப்படுது. அப்போ இந்த இளநீ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து
இப்போ கூட நம்ம தெருவுக்கு போனோம்னாக்கா விற்கும். ஆமா 50 ரூபா ஒரு இளநீ கேட்பாங்க, அதிகபட்சமா 60 ரூபா 60 ரூபா. 50 ரூபா நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன். மொத்தமாக ஒரு 200 ரூபாய்க்கு ஆமாம் குடிச்சிட்டு தருவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம ஒரே கடையிலே வாடிக்கையாக வாங்கிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. நம்ம ரெகுலராக வாங்கும் போது, டெய்லி வாங்கும் போது சில பேர் சட்டியை எடுத்துகிட்டு போய் தண்ணியை ஊற்றிட்டு அந்த கீரை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சில பேர் இளநியோட வாங்கிட்டு வந்து வீட்டில் வெட்டிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அதுலேயே இந்த பயில இவ்வளோ கலப்படம் பண்ணுறானுல. 2 லிட்டரு 70 ரூபாயா இளநீ. அதில் என்ன இருக்குது? 4% தான் இளநியே இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் 1 லிட்டர் தரான். 2 லிட்டர்லாம் இருந்தால் நீங்கள் சந்தேகப்பட்டுருவீங்கல்ல. இதுக்கப்புறம் அதில் பாருங்கள், பை 1 கெட் 1 கொடுப்பான் பாருங்க ஆஃபர். அது வருது அப்பப்போ, ஏதாவது வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போ இது இந்த தம்ஸ் அப் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு தெரியுமா, டின்னுல. அது பொதுவாக 38 ரூபா அந்த மாதிரி விற்பாங்கன்னு வைங்க. திடீர்னு பார்த்தா அது உங்களுக்கு எப்படி போட்டிருப்பான்னா 38 ரூபாய்க்கு 2 டின். அதுதான் இது வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர் கொடுக்கும்போதே நம்ம உஷாராகிக்கணும். சில நேரங்களில் விலை மழிந்து சில பொருட்கள் வந்து கிடைக்குது, அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வேறு விஷயம். அது வந்து நேச்சுரலாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி சைடு இருக்கிற அந்த டேட்டாவை முதல்ல படிங்க. என்னதான் இருக்குது இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நான் வந்து பிஸ்கட்டுக்கெலாம் அப்போ வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கே தெரியுது நிறைய கலப்படம் இருக்குது ப்ரோ. எங்கேயோ போகுது ப்ரோ. பிஸ்கட்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். யோசிச்சு பார்த்தா ரீஃபைண்ட் மைதான் போட்டிருப்பான், அப்புறம் வெஜிடபிள் ஆயில்னு போட்டிருப்பான், அப்புறம் வேற என்னென்னமோ ஹோல் வீட்டுன்னு போடுறான். ஹோல் வீட்னா ரிஃபைன்டு வீட்டு. அது என்ன ரிஃபைன்டு வீட்டை ரிஃபைன் பண்ணால் மைதா, அதுக்கு பேர் அதான் வீட் பிஸ்கட்டு. ஆமாம், க்ளூட்டன் ஃப்ரீன்னு போடுவான். இதே மாதிரி தான் வித்துட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம்னு வச்சிங்களேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு என் பையனை கொண்டுட்டு போனேன் பிஸ்கட் வாங்குறதுக்காக. பிஸ்கட் வந்து ஒரே மாதிரியான பிஸ்கட்டு வெவ்வேறு பிராண்டில் வெவ்வேறு பேரில் வந்து இருக்கும். அதுவும் வந்து ஒரு சிக்கலுக்குள்ள ஒரு விஷயமா இல்லை. நம்ம ஆல்ரெடி அதை ஒரு அன்பாக்சிங் வீடியோ டெஸ்ட் நடுவில் கூட ஒரு கேஸே ஒரு நிறுவனம் போட்டிருக்கு, டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள். அப்படியா? பிஸ்கட்டுக்கு இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் இருக்கும். ஆமாம், போர்பான் மட்டும் வாங்கினோம். என்னன்னு பார்த்தா சன்ஃபீஸ்ல ஒன்று, பார்லேல ஒன்று, பிரிட்டானியாவில் ஒன்று, எல்லாத்துலேயுமே போர்பான் இருந்துட்டு என்னடா இது அப்படி எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம். யார் கேஸ் போட்டது இப்போ? அது வந்து 2 இப்போ டாப் 1லேயும் டாப் 2லேயும் இருக்கிற கம்பெனி. அவங்களுக்குள்ள கேஸ் போட்டு அவங்களுக்குள்ள நடுவில் அந்த உப்பு பிஸ்கட்லாம் இருக்கும் இல்லையா, ஆமா, அதுக்கு நடுவில் க்ரீம் வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது டிசைன் பண்ணிருக்கானோ. எனக்கு இது வந்து ஆடாவே பார்த்தேன். ஏன்னா அந்த நீங்க சொன்ன அந்த உப்பு பிஸ்கட்டுக்கு இடையில வந்து சீஸ் வைக்கிறது, ஆமா, அதே இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ 2 அது வந்து வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு கம்பெனி ஒன்று பண்ணிட்டு இருந்துன்னு வச்சிங்களேன். அது சீஸ் தானே? சீஸு அது சீஸா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. அதில் என்ன கலந்துருக்காங்க, சாக்லேட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இல்லை. சரி, ஆமா. இப்போ அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த உப்பு பிஸ்கட் வந்து எப்படின்னா நல்லா பெருசா இருக்குன்னா அதுக்கு பேர் ஏதோ ஒன்று வச்சு நல்லா ஸ்கொயர் ஷேப்ல பெருசா இருக்கு. அது வந்து வர ரொட்டி மாதிரி முன்னாடி வித்துட்டு இருந்துங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல உனக்கு கொஞ்சம் சீனியை தூவி அதை யாருமே வாங்கல. கொஞ்சம் நல்ல அதுவும் வந்து கெட்டதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எல்லாம். அதில் வந்து கிரெயின்ஸே கிடையாது, அதுவும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனை தான் உருவாக்கும், டயபெட்டிஸுக்கு தான் வழிவகுக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால அது மேலே கொஞ்சம் சீனி தடவி உள்ளுக்குள்ள க்ரீமை வச்சு குழந்தைங்கள்லாம் கவர் பண்ணுறாங்க. ஆமாம், உண்மைதான். அது எல்லாத்துலேயுமே இருக்குது, பிரிட்டானியாலையும் இருக்குது, பார்லேலையும் இருக்குது. அப்போ யார் வரணும் அதில்? சன்ஃபீஸ்ட் வரணுமா இல்லையா? ஆமாம் ஆமாம், சன்ஃபீஸ்ட் வருது. ஸோ அப்போ இவன் வந்து சன்ஃபீஸ்ட்டும் பிரிட்டானியாவும் அடிச்சுக்கிறாங்க. ஆமாம், பிரச்சனைனா 2 பேருக்குள்ளே தான் வரணும். ஓகே, ஏன்னா அவங்க தான் வந்து நேருக்கு நேராக போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள். கூடிய விரைவில் அதில் ஒரு கம்பெனி எப்படியோ வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட பின்வாங்கும். இது நடக்க தான் போகுது. அதை பற்றி நம்ம வேற மாதிரி பேசலாம். அப்படி பார்த்தா பிரிட்டானியாவையும் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த ஹைட் அண்ட் சீக் அப்படிங்கிறது வந்து பார்லேல தான் வந்துச்சு. இல்லை, எல்லா கம்பெனியும் இப்படி தாங்க. அவங்களுக்குன்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இதில் அதிக கேஷ் ஃப்ளோ உள்ள கம்பெனி அது, அதுதான் இங்கே மேட்டர். அவன் வந்து மற்ற கம்பெனியை போட்டு முழுங்கிடுவான். எனக்கு தெரிஞ்சு பிரிட்டானியா தான் டாப்ல இருக்கும். இல்லை, இப்போ பார்லேயா? இல்லை, சன்ஃபீஸ்டா? அது என்னன்னு மக்களுக்கு தெரியும். கேஷ் ஃப்ளோனாக்கா ஒரு மொத்தமாக அந்த கம்பெனிங்கிறதே ஒரு பெரிய கம்பெனி. ஸோ மார்க்கெட் கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது அவங்களோட வேலையே தான் கம்பெனி எல்லாத்தையும் பிடிச்சி வாங்குறது. ஐடிசி கம்பெனி. ஆமாம், சன்ஃபீஸ்ட் யாரோடது? அப்போ இப்போ பிரிட்டானியாவும் வாங்கிடுவாங்கிறீங்களா? கூடிய விரைவில் அதற்கான நெருக்கடியை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்கிறேன். வாங்குவாங்களா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியாது. பட் அவங்களால வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ண முடியல. இப்போ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, கடை இருக்குது, டெப்ட் இருக்குது, கேஷ் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், பிஸ்கட் செய்யாத. அந்த லோட்டஸ் பிஸ்காஃப் நகைச்சுவைங்க. இதை மாதிரி அது தேங்காய் ரொட்டிங்க. அது நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட அந்த நைஸ் பிஸ்கட் தான் அது. அதையே அவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃப்ளைட்லாம் கொடுத்துருக்கானுங்களா, அது அப்படியே அங்கே நம்ம ஃப்ளைட்டில் கொடுக்குற பிஸ்கெட்டுங்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆகி அமெரிக்காவில் இந்த பிஸ்கெட்டுக்கே ஒரு வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் அது ஸ்டார் ஹோட்டல்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஹை கிளாஸ் ஐட்டம். எப்படி பிஸா, பர்கர் இதெல்லாம் நம்ம இந்தியாவில் வந்துச்சோ, பிஸ்காஃப்
லோட்டஸ் பிஸ்காஃப். அந்த லோட்டஸ் பிஸ்காஃப்ங்கிற பிஸ்கட்டை நான் எப்போ தெரியுமா கேள்விப்பட்டேன், குனாஃபான்னு ஒரு ஐட்டம் வந்து இங்கே ஃபேமஸாக சுற்றிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். அப்போ குனாஃபா ஹவுசிங் எல்லாம் போய் சாப்பிடும் போது லோட்டஸ் பிஸ்காஃப் குனாஃபா அப்படிங்கிற மாதிரியான ஐட்டங்கள் தான் இருந்தது. அப்போ தான் நான் லோட்டஸ் பிஸ்காஃப்னா என்னன்னு தேடி பார்த்தேன், ஒரு ரொட்டின்னு தெரிய வந்து. இதுவா? அதே தான் ப்ரோ. இதை வந்து முதல்ல ஃப்ளைட்டில் கொடுத்துருக்கேன். தேங்காய் ரொட்டி ப்ரோ. நம்ம தேங்காய் பிஸ்கட்னு அது. அது தேங்காயில் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே, கம்மர் கட்டு மாதிரி இருக்கும் சைடில் அடி கடிக்கும் போது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு ஹை கிளாஸ் ஐட்டம்னு ஒரு மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதை வந்து உள்ளே தள்ளியிருக்கிறாங்க. இது ஆமாம், இப்போ கூட இருக்கும். குனாஃபா ஹவுஸ் போனீங்கன்னாக்கா சாப்பிட்டு வந்துடலாம். லோட்டஸ் பிஸ்காஃப் குனாஃபா ஹவுஸ் எங்கே இருக்குது? இந்த வெற்றி தேட்டருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது வந்து ஃபெயிலியர் தான் குரோம்பேட்டில். ஓகே. அது ஆரம்பித்த புதுசில் போனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 பேர் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அது பெரிய அளவில் ரீச் ஆகலை. நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் தான் வரும். அஃபோர்டபிலிட்டி இங்கே மேட்டர் இல்லை ப்ரோ. இப்போ ரெஸ்டாரண்ட்லேயே அது வந்து சூப்பராக கிடைக்குது. இங்கே நம்ம ஃபசரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஓகே. அங்கே குனாஃபா முறையாக இருக்கும். என்னமோ சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் குனாஃபா என்னங்க, குனாஃபா பாண்டிச்சேரியில் ஒரு இடியாப்பம் தேங்காய் பாலையாக வச்சு தின்னுங்க. அது மேலே இடியாப்பத்தை வச்சு இந்த தேங்காய் பூவை தூவி சீனி போட்டு கொடுக்குறான் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் இது நம்ம சின்ன வயசில் வீட்டிலே செஞ்சு தின்றுருப்போம். உங்களுக்கு காம்படிஷன் தேங்காய் பூ தூவி. என்னது யூனிபிக்ஸோட பிஸ்காஃப்னு இவன் விற்கிறான். பிக் பாஸ்கெட்டில் போனால் நீங்கள் சொன்ன அது இருக்குது, லோட்டஸ் பிஸ்காஃப். ஆமாம். யூனிபிக்லாம் கம்பெனிலாம் இன்னும் கொஞ்ச நாள் எத்தனை நாள் சஸ்டெயின் ஆகுது இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் பாருங்கள். யூனிபிக் ஆனால் செம பிரில்லியன்ட் ப்ரோ. இருக்கிற சுகர் மீந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பிஸ்கட் மேலே தூவி விட்டு போயிடுறான். எந்த பிஸ்கட் வாங்கணும், பாதாம் பிஸ்கட் வாங்கினீங்கனாலும் அது இருக்கும், பட்டர் பிஸ்கட் வாங்கினீங்கனாலும் அது, ஃப்ரூட் பிஸ்கட் வாங்கினாலும் அதான், நட்டு பிஸ்கட் வாங்கினாலும். ஏன்னா எல்லாத்துலேயுமே சுகராக இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதானே பிடிக்கும். அதனால எந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்கட்னு யாராவது இதில் டயட் பிஸ்கட்னு வேற அவன் போடுவான் திறமையாக, பார்த்துருக்கீங்களா இல்லையா? சுகர் ஃப்ரீ பிஸ்கட்னு வேற போட்டு வச்சுருப்பான். என்ன சுகரை கொட்டுறான்னு தெரியாது. சுகர்லேயே பல வகையான சுகர் இருக்குங்க. நீங்கள் உடனே நாட்டு சக்கரை, கருப்பட்டி, அதுக்கெல்லாம் அகேன்ஸ்ட் நினைக்காதீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நாட்டு சக்கரை, கருப்பட்டிலாம் நல்ல விஷயம் தான். ஆனா நம்மளதுல தான் தெளிவா சொல்லிட்டாங்களே, அளவுக்கு மீறினால் எதுவா இருந்தாலும் ஊதான். எல்லாத்துலயும் சுகர் எடுக்கலாம். அந்த புகையிலையில கூட தான் சுகர் எடுக்கலாம். புகையிலை அதிகமா இம்போர்ட் பண்ற கம்பெனியும் இங்க இருக்குது, அதுவும் ரொட்டி தயாரிக்குது. அதான் நான் சொல்ல வரேன், எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டடுங்கிறேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி சொன்ன அவன் வந்து மார்க்கெட்ல இருப்பான். ஃபோன் செய்யற ஐடியா ஏதாவது இருக்காமா நம்மள? அதெல்லாம் ஃபியூச்சர் பிளான். இப்போதான் ரியல் எஸ்டேட் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ வெகு தூரம் இல்லை. நம்ம வந்து நம்ம ஊர்லயே வந்து பயங்கரமான ஃபோன்ஸ்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து சைனால இருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி அவங்கலாம் லாபம் இல்லாம எதையும் பண்ண மாட்டாங்க. அதான் லாபம் வர மாதிரி அவங்களாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த விஷயங்கள்லாம். இது வந்து நஷ்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அந்த மொபைல் ஃபோன் பிஸ்னஸ். சைனீஸ் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இல்லை உண்மைதான் அது. இல்ல அமெரிக்கால ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்டான பிராண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பத்தி இப்பதான் ப்ரோ நாங்க பேசிட்டு இருந்தோம். நானும் கார்த்தி இங்க தானே இருக்கான், அதான் சொல்லிட்டு இருந்தோம். அமெரிக்கன் பிராண்ட்ஸ் வந்து எவ்வளவு பிரில்லியண்டா இருக்காங்கன்னு பார்த்தா, போனே விற்கலனாலும் சர்வீஸ் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க 2 பேரும். இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப் பிரீமியம்னுவான், கிளவுட் ஸ்டோரேஜ்னுவான், மியூசிக்னுவான், எல்லாத்துக்குமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அவன் எஸ்கேப் போயிடுவான். ஆப்பிள் பக்கம் வந்தா ஆப்பிள் டிவின்னுவான், ஐக்ளவுட் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவான், ஆப்பிள் மியூசிக்னுவான், ஆப்பிள் ஃபிட்னஸ் பிளஸ்னுவான். அவனும் ஒரு கிலோ சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜஸ் வச்சுட்டு ஓடிடுவான். அப்படியே மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மக்கள் பே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மற்றவங்க நிலைமையை தான் யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி இப்போ சைனீஸ் வந்து ஓகே, சைனீஸ் கவர்மெண்ட் பேக் பண்ணுது அப்படின்னு யோசிச்சா கூட அதை வச்சு ஒப்பே அவங்களுக்கே அங்கே ஏதோ பிரச்சனைங்கிறதுனால தான் விலை ஏற்றிருக்காங்க. அவங்க நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது வெளியே தெரியாது மக்களே, எப்பயுமே தெரியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கு அந்த பிராண்ட்ஸுக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து ப்ரைஸை வந்து இந்த வாட்டி டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் இருக்கு, எல்லாமே வந்து. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுன்னா நம்மளதுல மைதாவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படி சர்ன்னு? எதுல? பிஸ்கட்ல எல்லாம் ப்ரொபோஷன். மைதாவை எதுக்குங்க இன்க்ரீஸ் பண்ணோம்? அதுக்கு ஏதாவது கெமிக்கல் இருக்குங்க, அதை போட்டு வீட்டு மாதிரி கட்டிடுவாங்க. அதுவும் கடைசி வரைக்கும் மைதாவை போட மாட்டேன். ஆர்டிஃபிஷியலாக ஒவ்வொரு விஷயம் வரும்போது ஆர்டிஃபிஷியல் வீட்டுன்னு ஒன்று வராதா? ஆர்டிஃபிஷியல் வீட்டா? ஹோல் வீட்டு ரஸ்க்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கூட ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை படித்து பார்த்தேன், அதில் எவ்வளோ ஃபைபர் இருக்குன்னு பார்த்தா தேடி பார்த்தாலும் ஃபைபருங்கிறதே காணும். ஹோல் வீட்டு ப்ரெட்டில் எவ்வளோ ஃபைபர் இருக்குன்னு பார்த்தா 6% போட்டிருக்கான். அதுவும் அதுவும் வந்து ஹோல் வீட்டு, இதுவும் ஹோல் வீட்டு. அதுலேயும் 6%, இதுலையும் வந்து 1% ஒன்றுமே இல்லை. ஆமாம், என்ன டிஃப்ரென்ஸு? அப்போ ரிஃபைன்டு வீட்டா? அதான் எனக்கு தெரியணும். ஃபைபர் எப்படிங்க? ஃபைபர் எங்கே போணுச்சு? ஃபைபர் வந்து லீவ். அப்புறம் என்ன ஹோல் வீட்டு? எனக்கே புரிய மாட்டேங்குது ப்ரோ. வர வர வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இவ்வளவு ஏன் ப்ரோ? அழகா உளுந்து வாங்கி இட்லியில் அப்படியே அந்த தோலோட போட்டு அரைச்சி
இட்லி மாவு, அதாவது அந்த அரிசி மாவுல கொஞ்சம் தோலோட சேர்த்து இட்லில போட்டு அங்கங்க அரைச்சி லைட்டா கருப்பா தெரியும் அவ்வளவுதான். ஆனா ஆமா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நொதிக்க வச்ச பிறகு அதை எடுத்து இட்லியா ஊத்தி அதுக்கு பிறகு காலையில உடனே நீங்க வந்து சொல்லக்கூடாது, என்ன ப்ரோ நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப வேற எதுவும் நாங்களே எல்லாத்தையும் தின்னுட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா போதுமா? இவ்வளவு செஞ்ச இந்த நம்ம இவரெல்லாம் படம்லாம் எடுத்தாங்களா இட்லி கடைன்னு, அவ்வளவு சொன்னாங்களே அறிவுரை, இட்லி சத்தான உணவுன்னு என்னென்னமோ பில்டப்லாம் கொடுத்தாங்களே, கருப்பு உளுந்த தோலோட போட்டு அரைச்சி தான் நான் இட்லி ஊத்துறேன்னு அவர் சொல்லியிருந்தா நானும் பெருமைப்பட்டிருப்பேன். அதை பார்த்து மக்களும் வந்து கருப்பு உளுந்த தோலோட போட்டு இட்லி கரெக்ட். அவர் வந்து உளுந்தே போடாமல இட்லி போட்டிருக்காரு. அவர் தான் இப்ப ஏதோ பாம்பேல ஏதோ ஒரு பண்ணை வாங்கி பாபு பண்ண நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அப்படி அது வேற ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல, கியா சிம்பிள் ஹே அப்படின்னு தர போட்டோம். சிம்பிள் ஹேவா? ஆமா, எங்க இருந்துடா அவருக்கு ஏதோ போற வழியில பஸ் இருக்கு ப்ரோ, அவசரமா அப்ப அடுத்து ஒரு ஷூட்டிங் இருக்கும்ல இருக்கு, போற வழியில சரி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடலான்ட்டு ஏதோ இந்த பிரெட்டுக்குள்ள என்னமோ அந்த வடப்பாவை ஒரு போண்டா மாதிரி போட்டு உள்ள வச்சு கொடுத்துருவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு இருந்தாரு தனுஷா. அதை ஒருத்தன் வீடியோ போட்டான், அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு போட்டு வச்சிருக்கான், ஈட்டிங் இன் ரோட் சைட் ஷாப்பு நம்ம ஒன்று போட்டான்னு வச்சுக்கோங்க டைட்டில், அதுக்கு கீழே வந்து கியா சிம்பிள் ஹே அச்சா ஹே அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து போட்டிருக்கானுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்காருல்ல. சரி, இந்த மாதிரி அவருடைய குழந்தையை தூக்கி சென்றார், அந்த மாதிரி தான் அவரே நடக்கிறாரு. அவரோட கையெடுத்து அவரே கையால சாப்பிடுறாரு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல பாருங்க. இத மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. இதெல்லாம் முடியும், எல்லாம் முடிஞ்சிடும். ஆக்சுவலா இந்த ஜீரோன்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல, ஆக்சுவலா யூஎஸ்ல கனடாலலாம் எப்படின்னா, இப்போ நம்ம பசங்க யாராவது, நான் யாரை சொல்றேன்னா நம்ம கூட படிச்ச பசங்க ப்ளஸ் சொந்தக்கார பசங்க எல்லாம் அங்கே போய் செட்டில் ஆவாங்க. செட்டில் ஆகும்போது இவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, கோக் ஜீரோ, பெப்சி ஜீரோ. அது வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்பேன், என் மாமா பையன்லாம் கேட்டேன், என்னடா அப்படின்னா வீட்டில் வந்து 12 அந்த டசன் மாதிரி ஒரு ரேக் இது மாதிரி வந்துடும், அதை வாங்கி அடிக்க வச்சிருந்தேன். என்னடா இதை போய் வச்சிருக்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்க போனதுமே வீடியோ காலில் பேசும்போது 1 மாசத்துல தண்ணியோட தான் சீப். அமெரிக்காலேயே இத்தனைக்கும் அவங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸை ரொம்ப சேவ் பண்ணி வைப்பாங்க. கனடால அவன் இருக்கான், அவன் சொல்றான் அப்ப தண்ணியோட இது சீப் சிவா அப்படின்னு. ரைட், அதாங்க ஒரு மரத்துக்காக ஒரு ஹைவேவே அவனெல்லாம் மாற்றி அமைச்சவங்க, அப்படியே ரோடு அப்படியே இந்த மரம் அங்கே இருக்குங்கிறதுக்காக பெண்டாக்கி இப்படி கொண்டு போவான். அந்த மாதிரி ரொம்ப அந்த நேச்சுரல் விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அமெரிக்கன்ஸ், நானே பார்க்குறேன். பட் அதுலேயே அபாண்டட் சிட்டிஸ்ன்னு இருக்குது சில இடங்கள், அதெல்லாம் வந்து முன்னாடி அவங்க கற்றுக்கிட்ட பாடத்தின் வாயிலாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவங்களே வந்து தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்கிறதுலாம் ரொம்ப. தண்ணி இல்லாமல் இல்லை, தண்ணியோட இது சீப்பாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. தண்ணி ஏன் இப்போ காசு ஆகுதுன்னு நான் வந்து கேட்குறேன். தண்ணி வந்து கரெக்ட் தான், டேப் வாட்டர் வந்துன்னா நியாயம் தான். அந்த தண்ணி எடுத்து தான் இந்த நாய் பாட்டிலில் போட்டு விற்கிது, அதை தான் உண்மை. எக்ஸ்ட்ராவாக ஒரு எசன்ஸை போட்டால் கோக்கு, அதுலேயே கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எசன்ஸை போட்டாக்க பெப்சி. ஆனால் அது வந்து ஆக்சுவல் தண்ணியோட ரேட்டு அதான் ப்ரோ, தண்ணி தான் இங்கே வருது கரெக்ட், அதோட ரேட் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இவன் வித்துட்டான். இப்போ ஹைலைட் என்னன்னா, தண்ணி எல்லாத்தையும் எடுத்து விற்கிறதோட தண்ணியே நான் ₹1 கொடுத்து வாங்குறதுக்கு 75 பைசாக்கு நான் இதை வாங்குவேன்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க. இவன் விற்கிறத நிறுத்திட்டா தண்ணி 25 பைசா ஆகிடும், கவர்மெண்ட்டே அதை வந்து சுத்திகரிப்பு செஞ்சு வீட்டுக்கு கொடுக்கலாம். நஜா தானே. அந்த ஜீரோவை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? இது ஜீரோன்னு கூட கொடுக்குறாங்களா? அங்க வந்து சரி நிஜமாவே அங்க ஜீரோ நிறைய பேர் குடிக்கிறாங்க பெரிய அளவுல, அதனால உடனே ஏதாவது பயங்கரமான மோசமான எஃபெக்ட்ஸ் இருக்கான்லாம் தேடி பார்த்தாலும் பெருசா எதுவும் சீக்கிரம் மாதிரி தெரியல. நான் கேக்குறேன், இங்க நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் யோசிக்க, அந்த ஊர் வந்து டோட்டலா வந்து வணிகம் சார்ந்த ஊர் ப்ரோ, அது வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. உதாரணத்துக்கு உடம்பு இலக்கி வைக்கிறதுக்கு செமக்ளூட்டைட் ஃபர்ஸ்ட் அங்கே தானே R&D பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்தியாவுக்கு வருது, இங்க எல்லாம் வந்து காப்பி பண்ற கம்பெனி தான், அங்க என்ன வருதோ அதை அப்படியே காப்பி பண்ணி. இங்க வந்து பாய்லர் தானே வச்சு பாயில் பண்ணி தானே வெளில ஃபேட்ல இல்லை, இங்கேயும் மாத்திரை வருது, இந்த அடுத்த மாசம் லான்ச் ஆகிடும், மார்ச் மாசம். இல்லை இங்க எல்லாரும் ஸ்லிம் ஆவாங்க, நான் பாருங்கள் எப்படி மெலிந்து விட்டேன்னு. உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படி? அது இன்னும் தெரியல. சரி, ஆனா இங்க வந்து நார்மலாவே ஸ்லிம்மா இருக்கிறதுக்காக எல்லாரும் போயிட்டு பாய்லர் ரூம்ல தான் உட்கார்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. ஆமா, ஃபுல்லா முன்னாடி கேரளாவிலலாம் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு இது மாதிரி இருக்கும், புகை மாதிரி இருக்கும், அதில் அப்படியே அந்த ஒரு பாடியை வந்து ரீஜெனரேட் பண்ணுவாங்க, மசாஜ் பண்ணி ஒரு மூலிகையெல்லாம் தடவி. அந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரீம் பாத்துன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்ட்ரீம் பாத்தே ரொம்ப ஜிம்லேயே இருக்கு. அந்த மாதிரி இவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரீம் பாத் எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கூட சொல்றாங்க நிறைய பேர். ஸோ இதுல என்ன ப்ராப்ளம்னா, அந்த மாதிரி பண்ணிட்டு வெயிட் லாஸ் ஆகுதுன்னே வைப்போம், ஆனா திரும்பியும் அவங்க வந்து நார்மலா எல்லாத்தையும் ஜாலியா இப்போ இன்னும் ஜாலியா சாப்பிடுவாங்க, அதான் வெயிட் தான் குறைஞ்சோமே நம்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னும் வேகமாக ரேபிட் ஆகிரும். இப்போ மருந்தும் வருது, எல்லா கம்பெனியும் ரிலீஸ் பண்ணுவோம் இந்தியாவில். இப்போ என்ன அந்த மருந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டோர்டு ஃபேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விடுமா? ஆமாம், டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு இது வரைக்கும் ப்ரூட் அவுட் இருக்கானுங்க. அது வந்த பிறகுதான் அது வந்து லிவரை போடுதா கிட்னியை போடுதான்னு தெரியுமா.
ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டயபிட்டிஸ் வந்துருமா? ஒபிசிட்டிக்கு இது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி மாத்திரை கொடுக்குறாங்க. ஆயிடுவாங்களா? தெரியல என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியலையே. அது ஏதாவது ஒரு திருப்பு நிலையை ஏற்படுத்தினா தான் தெரியும். நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் போய் செமக்ளூட்டைட்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. வந்துட்டு எல்லா கம்பெனியும் ரிலீஸ் பண்ணிடும். எல்லா கம்பெனியும் ஆமாங்க. எல்லாருக்கும் இந்தியன் கம்பெனில யார் முதல்ல அதை கொண்டு வராங்க? இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. ஃபேட் பர்னர் எடுப்பாங்க நிறைய பேர். ஃபேட் பர்னர் மாத்திரை. இதுவும் ஃபேட் பர்னர் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. அமெரிக்காவில் செம்ம ரிசல்ட்டு. அதனால் இப்போ இந்தியாவில் வருது. ஓகே. முக்கியமான இல்லை அதெல்லாம் ஒன்றும். ஸோ ஆக மொத்தம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி வருது. ஆனால் எது நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கு பதில் தான் இல்லை. அதாவது கலப்படம் இல்லாத வாழ்க்கை, சுத்தமான காற்று, கலப்படம் இல்லாத உணவு நீங்கள் விலை வச்சு நீங்கள் கிடைக்கும். கலப்படம் இல்லாத அது வந்து நம்ம தான் செஞ்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒரு ரா மெட்டீரியலே கலப்படமாக இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணுறது? நம்மளே போய் எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நிலம் வாங்கி அங்கேயே அப்படியே வாழ்ந்துக்க வேண்டியதான் வழியில். பொறுமையாக விவசாயம் பண்ணி என்ன கிடைக்குதோ அதை நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அமைதியாக. ஆனால் அந்த நிம்மதி தான் எனக்கு போதும் என்கிற மனப்பான்மை வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் பார்க்குறோம் அந்த சிட்டி லைஃப்பில் நம்ம புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வருது. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நம்மளால் என்னத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்கா காசு கொஞ்சம் எளிமையாக கிடைக்கிறது உணவு கம்பேரட்டிவாக. என்னால் ஒரு அதுதான் ஒருத்தர் சமீபத்தில் ஏதோ ஒரு இதில் பேசுனதை பார்த்துருந்தா நம்மளும் வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பணக்காரனுடைய வாழ்க்கையை ஒரு எளிமையானவனால் எந்த வகையில் கொஞ்சம் ஈஸியாக ரீச் பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்கா உணவில் மட்டும்தான். அவன் சாப்பிட்ற உணவை என்னால் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சில பேருக்கு ஆமாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் விதைக்கப்படுதோ. நீ வந்து அது வந்து ஒரு ஹை கிளாஸான விஷயம். இப்போ நம்ம பேசுனது அதுதான். இந்த பஃபலோ சாஸ்லேருந்து இந்த நேஷ்வில் சாஸ்லேருந்து நேஷ்வில் பவுடர்லேருந்து நேஷ்வில் சிக்கன் ஒன்று இருக்குது. இங்கேயே ஒரு கடை ஒன்று இருக்குது, நேஷ்வில் ஃப்ரைட் சிக்கன். குரோம்பேட்டில் நான் தான் ஸ்விக்கியை திறந்தா தான் எல்லாம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தமானது. அதாவது இது வந்து ரொம்ப குவாலிட்டியானது. இந்த லோட்டஸ் பிஸ்கட்லேருந்து நம்ம பேசுனதே தான். இது எல்லாம் வந்து வசதியானவர்களுக்கு, இது வந்து எளிமையானவர்களுக்கு கிடைக்காதுன்றது இப்போ எளிமையானவர்களுக்கும் கிடைக்குங்கிற அளவுக்கு வந்துட்டு. பட் தரமும் அதில் வந்து குறைஞ்சிருக்கு. அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அது எப்பயுமே ப்ரைஸ் வந்து ஒரு பாயிண்டாக வைக்கும்போது நிறையா ப்ராடக்ட்டில் வந்து இந்த ஒரு பிரச்சனை வருது ப்ரோ. அதாவது ப்ரைஸை கம்மியாகவே வச்சிருக்கணும்னு நினச்சா தரம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ப்ரைஸ் இவங்க கம்மியாக வைக்கிற மாதிரி தெரியல. லாபம் இல்லாமல் இந்த நிறுவனமும் இயங்கலை, லாபத்தோட தான் இயங்குறாங்க. லாபம் இல்லாமல் இயங்குற போகிறாங்க. ஆமாம், நிறுவனம்னா லாபம் இருக்கணும். 10% 15% கிடையாது. அவங்க 50% 60% லாபத்தோட தான் இயங்குவாங்க. நான் சொல்கிறது வந்து சேலரிலாம் போகவே நான் வந்து சொல்கிறேன். அப்படி இருந்தால் தான் இந்த கம்பெனி வந்து கேஷ் ஃப்ளோ உள்ள கம்பெனி. உண்மைதான், வேறு வழியே கிடையாது. பட் ஆனால் அது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குது, நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அந்த காலகட்டத்தில். நம்ம வந்து எது மேலேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பிளைண்ட் ஹோப். ஆமாம், ஒரு ஈர்ப்பு வந்து இதெல்லாம் தரோம் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ ரியல் எஸ்டேட்ல பெரிய நிறுவனங்களை நம்பி வாங்கினவங்க தானே இப்போ கோயில் இடத்துல வீடு கட்டிட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கேன் நார்த்தில். இப்போ வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையில தானே எவ்வளோ ஏக்கர். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ இந்த திருப்பூர் சைடு போனீங்கன்னா அங்கே யாராவது ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் சிக்கல். ஒரு 5 தலைமுறையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 2 தலைமுறைனா கூட அவங்க தாத்தா வச்சிருந்தாரு இடம்னாலும் அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு பிரிஞ்சு போவோம். அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்க வேண்டியது இருக்கும். வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அதை விட into 5x நீங்கள் போட்டிங்கன்னா into 5, அதுதான் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிகிட்ட குறைஞ்சபட்சமாக நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸ். அவன் என்ன பண்ணிருப்பானா, ஒரு காம்பவுண்ட் வந்து அடைச்சிருப்பான். ஆமாம், அது மட்டும் அந்த ரோடை மட்டும் வந்து கடை வரணுவா, எல்லாமே இங்கேயே பார்க் வருது, சில்ட்ரன்ஸ் பார்க் வருது. இது எல்லாம் கட்டினது போக அவனோட லாபம் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 70% 80% இருக்கணும். உண்மைதாங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி பண்றதுனால தான் நிறைய பேர் வந்து சூஸ் பண்றாங்க. ஆமாம், நல்ல ஈஸி. கேட்டால் நாங்கள் ஏழை மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக கொடுக்க. வீடுங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவுங்க, நிலமுங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவுங்க, வாழ்நாள் லட்சியங்க. அதுக்காகவே நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கோம். எங்கள் கல்பாக்கத்துக்கு பக்கத்தில் 10 லட்ச ரூபா, அங்கே போய் 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா என்ன, எவ்வளோ தெரியுமா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபா. கல்பாக்கத்துக்கு பக்கத்தில், கல்பாக்கம் சென்னைங்கிறாங்க. இல்லை ப்ரோ, அதை நான் பார்த்தேன், போர்டு பார்த்தேன். பார்த்துட்டீங்களா நீங்கள்? நான் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து அதை சொன்ன சைக்கிளிங் போகும்போது சொல்கிறேன், டேய் உனக்கு டார்ச்சர் தாங்க முடியலடா. நான் என்ன பண்ணேன், ஈசிஆரில் உள்ள டோல் தாண்டிட்டேன். தாண்டி கொஞ்சம் போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் என்ன போட்டிருந்ததுன்னா, சென்னையின் எல்லை முடிகிறது. ஏய் எவ்வளோ தூரம் வந்துட்டேன்டா, முட்டுக்காடு மட்டும் தான்டா பெண்டிங்கு, பேசாமல் போட பிச்சு கொண்டு போய் முட்டுக்காடில் நட்டுருங்கடான்னு இருந்தது. ஆமாம், இல்லை அந்த சைடு முதலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களே. இப்போ இந்த சைட்லாம் கூட தாம்பரம் இதில் வருது, டிஸ்ட்ரிக்டில் வந்துடுதுன்னு வச்சிங்களேன். சிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த ஓஎம்ஆரை ஒட்டியே பயங்கரமாக அந்த ஈஸியாக இருக்குல்ல, அது அப்படியே அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இல்லை உண்மைதான், அங்கே வந்து ஹைரைஸ் பில்டிங்ஸ் நிறையா இருக்குது, ப்ளஸ் இந்த மால் மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஓஎம்ஆரில். ஸோ இது ஈஸியாரையும் ஓஎம்ஆரையும் மெர்ஜ் பண்ணி விட்டா முடிஞ்சு. அதான் நம்மளே பேசியிருக்கோமாங்க, அக்கறை தான் அடுத்த மவுண்ட் ரோடு.
மவுண்ட் ரோட்டில் இருக்கிற எல்லா கடையும் அங்கே வருது. கிராஜுவலாக வந்துருங்க, ஏன்னா அப்படி தான் தெரியுது இது வரைக்கும் பார்க்கும்போது, அப்படி தான் இருக்குது. ரைட்டு, ஆனால் வேற லெவல் ப்ரோ எல்லாமே. ஜீரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜீரோ குடிக்கலாமா? ஜீரோ வந்து குடிக்காதீங்க, தண்ணி குடிங்க. உங்களுக்கு எது எளிமையாக கிடைக்குதோ அதை குடிக்க கற்றுக்குவாங்க. காஸ்ட்லியாக இருக்குது தண்ணி அப்படின்னு வாங்கலாம். இல்லை, சுத்தமான தண்ணி வேணும்ன்ட்டு பைப்பில் வர்ற தண்ணியை பிடிக்காம நம்மளாம் வந்து எவ்வளோ முறைகள் அதை வந்து சுத்திகரிப்பு செஞ்சு குடிக்கிறோன்னு தான் நினைக்கிறோம். இல்லை உண்மை எல்லாமே சுத்தமாக இருக்கான்னு பார்க்குறோம்ல. இதுக்கு பைப்பில் இருக்கிற தண்ணியை பிடிச்சி இப்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இமானுவல் ப்ரோ சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை காய்ச்சி குடிச்சிட்டு போயிடலாம். நமக்கு தண்ணி வரியில் ஒரு 5 பைசா ஏற்றுனா கோவம் வருது. ஆமாம். ஆனால் நம்ம வந்து பல ரூபா கொடுத்து இந்த மாதிரியான அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு கணக்கு போட்டு பார்த்தா இங்கே ஆமாம், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை கவர்மெண்டாலே ப்ரொவைட் பண்ணிட முடியும் ஈஸியாக. இவனுங்கெல்லாம் பாட்டில் அடைச்சி விற்காம இருந்தா. இதையே நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே, பல விஷயங்களை பேசியிருக்கோம். திரும்ப திரும்ப சில விஷயங்கள் வந்து ஒரு சில கான்டெக்ட். இதை ஏன் நாங்கள் இப்போ பேசுகிறோம்னா அதுக்கும் காரணம் இருக்கு. இப்போதான் ஒரு ஏரியை நான் வந்து பார்த்தேன், பச்சைமலைக்கு போயிருந்தேன்ல, முதல்ல அங்கே ஒரு ஏரி ஒன்று பார்த்துருப்பீங்களா? இருக்கு, அதாவது சன்செட் சைடில் பார்க்கலாம். ஆமாம், அந்த இடத்துல ஏரி ஒன்று இருந்ததா? இப்போதான் பார்த்தேன், அங்கே ஒரே வண்டியாக ஓடிக்கிட்டே இருக்கு, லாரியாக இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ரைட்டு, அப்போ அந்த ஏரி இனிமேல் கிடையாது, அது இனிமேல் பில்டிங் தெரியல. அடுத்த வாட்டி மழை பெஞ்சு அங்கே தண்ணி வந்தால் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரெயின்ஃபால் டேட்டா, இயல்பு, அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. பட் நிறைய இடங்களில் மழை பற்றாக்குறை இருக்குது, தண்ணி பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை. அப்போ இந்த வருஷம் வந்து தண்ணி பஞ்சமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? வரலாம். போன வாட்டியே நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ வந்ததுன்னா 2017 வந்திருக்கோம். ஆமாம், கரெக்டாக சொல்கிறோம் பாருங்கள். 2016 ஒரு ஒஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் நமக்கு வந்தது. அந்த மாதிரியான ஒரு மான்சூன் தான் இதுவும். நடுவில் அந்த தித்வான்னு ஒன்று வந்து சுற்றி கித்திக்கிட்டு அங்கங்கே மழையை கொடுத்துட்டு ஓடிட்டு, அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அது மாதிரி தென்மேற்கு பருவமழை சீசனில் நமக்கு வந்து ஆஃப் சீசனல் ரெயின்ஃபால், அதாவது வெப்பச்சலன மழை லேவர் சைடில் பேஞ்சது வந்து அதிகம். இங்கே பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு நல்ல மழை கிடச்சிட்டு நிறைய இடங்களில். அதுக்கப்புறம் பருவமழை சீசனில் என்ன மழை பெஞ்சதுன்னா ஒன்றும் பெய்யும், சொதப்பிருச்சு. அந்த தித்வா மட்டும் கொஞ்சம் கை கொடுத்துச்சு சில இடங்களுக்கு. அது மட்டும் இல்லைனாக்கா அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் எ ஃபெயிலியர் மான்சூன். சரி, மொத்தம் வந்து அப்போ எல்லாருமே தண்ணியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க இல்லையா? ஆமாம், வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கன்றாரு. பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தண்ணியை செலவு பண்ணக்கூடாதுன்னா கொக்கோகோலா வாங்கி குடிக்கணும், வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கணும்னு இல்லை, உங்கள் தண்ணியே கொதிக்க வச்சு குடிங்க. கொக்கோகோலா வாங்கி குடிக்கணுமா? ஆமாங்க, அதை பற்றி ஆனால் தனியாக பேசி தான் ஆகணும். அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதிகமாக அதை கன்சியூம் பண்ணுறாங்க, அதையும் யோசிக்க வேண்டிய விஷயம். தண்ணி பற்றாக்குறை வருது, ஆனால் வாட்டர் பாட்டில் கம்பெனிக்கு மட்டும் பற்றாக்குறையே இருக்கிறது இல்லை. அவனுங்க எங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறானுங்கன்னு தான் தெரில. அது நம்மகிட்ட சொல்கிறது இல்லை. எல்லா கடையிலையும் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வெளியே ஒரு கடை இருக்குது, வெளியே போனாக்கா அங்கே வந்து 10 கேஸு பிஸ்லரி வாட்டர் பாட்டில் இருக்குது. வேறு ஏதோ நிறுவனத்தோட வாட்டர் பாட்டில் பார்த்தேனே, அக்கா ஃபீனா, தங்கச்சி ஃபீனா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இல்லை லோக்கல் கம்பெனி இருக்குது, எம்எல்ஏ கம்பெனி, கவுன்சிலர் கம்பெனி. இந்த வாட்டரை பற்றி நீங்கள் பேசும்போது டவுட் வருது ப்ரோ. இந்த வாட்டரை பெரும்பாலும் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தா க்ளோஸ் கண்டெய்னர்ஸ் கிடையாது ப்ரோ. அதுவும் ஏர் கண்டிஷன்டு கண்டெய்னர் இல்லாமல் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் ஒரு துருப்பிடிச்ச லாரியில் எடுத்துகிட்டு வந்து, அதுவும் நல்லா வெயில் அடிக்கும் போது. ஆமாம், அதை அப்படியே அடைச்சி வேற சில பேர் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைப் வாட்டரை பிடிச்சி ஒரு கவர்மெண்ட்டுடைய சப்சிடரி நிறுவனமே வித்துட்டு இருந்ததா நம்ம வந்து கேள்விப்பட்டோம். கொடுமை. ஏன்னா இங்கே தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் ரொம்ப லேட்டர் ஆன் ஸ்டேஜஸில் பண்ணது. இந்த வாட்டர் பாட்டில் விற்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டேட் ஒன்று இருக்குது பாருங்க, யூடி, யூனியன் டெரிட்டரி. ஓகே, அங்கே வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்திட்டு இருக்கு. 90s பாதியிலேயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே அவங்க ஸ்டேட்டோட பேரே எழுதியிருக்கும், யூடியோட பேரே. பாட்டில் கீட்டில் எல்லாம் அவங்கள்ட்ட உண்டு. அதுமாதிரி வாட்டர் பாட்டில், அந்த பாட்டிலாம் இருக்குது. அதே சமயத்தில் வாட்டர் பாட்டிலும் அவங்க வந்து லிக்விட் அப்படின்னு சொன்னாலே சொசைட்டி மாதிரி வச்சு பண்ணாங்க. ஆமாம், அந்த காலத்தில் அது தரமான தண்ணின்னு வேற வாங்கிலாம் குடிச்சது உண்டு ப்ரோ. ஊரில் அதே மாதிரி தான் ப்ரோ, தாமிரபரணி அதே தண்ணி நல்லாயிருக்கும். ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி தண்ணியே டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. நார்மலாக இப்போ தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னாக்கா இப்போ அங்கே காவேரி மேட்டூர்லேருந்து வருதுன்னு வச்சிங்களேன், வந்து இப்போ திருச்சியில் தான் வந்து பிரியுது. இப்படி வந்து இப்படி பல்வேறு இதுவாக வந்து பிரியுது திருச்சியை தாண்டின பிறகு. இப்போ தஞ்சாவூர் சைட்லலாம் தண்ணி நல்லாயிருக்கும். கடைமடைக்கு போகும்போது தண்ணி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கடல் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் குழி தோண்டிங்கன்னா உப்பு தண்ணி வர ஆரம்பிக்கும். கரெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான். இப்போ அந்த இடத்த தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. சுனாமி வந்தப்போ தான் அந்த டார்கெட் வந்து மெயினாக வந்து நடந்தது. இப்போ எங்கள் ஏரியாலனா சுனாமிக்கு பிறகு தான் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கக்கூடிய அந்த கலாச்சாரம், அந்த வாட்டர் கேன் வாங்கக்கூடிய கலாச்சாரம், ஆரோ வைக்கக்கூடிய கலாச்சாரம்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் மெரினாவில் பார்த்தேன் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே தோண்டி கடல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு இல்லையா, வெளியிலேருந்து நம்ம உள்ளே போனாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெரினா கடற்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரம் நடக்கணும் உள்ள. ஆமாம், அவங்க வெளியில் இருக்கிற அந்த மண்ணை நல்லா தோண்டி சி சர்ஃபேஸ் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே தண்ணி வந்துடும். ஆமாம், அதை எடுத்து அவங்க ஊற்றிட்டு இருப்பாங்க. அந்த தண்ணியவா? என்ன நம்ம சொல்கிறீங்க? நாங்கள்
பார்த்தது இல்லையா? நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் தோணுனாலே தண்ணி வரும். ஓ சின்ன வயசுல உங்களுக்கு சின்ன வயசில் நான் என் சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு குத்திட்டு இருப்போம், தண்ணி அப்படியே வரும். ஒரு வாட்டி புயல் அடிச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு புயல், ஒரு செமையான ஒரு டிசாஸ்டர். பக்கத்தில் வந்து சந்தை திடல்னு இருக்கும், ஏதாவது சந்தை நடக்கும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடு தான் இருக்கும், அதை வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து டெம்பரரி மார்க்கெட் இருந்தது, இப்போ அங்கே எதுவும் இல்லை, சும்மா தான் கிடக்கு. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அங்கே அப்படியே தண்ணி ரொம்ப நாள் நின்றுச்சு, ஒரு மாதத்துக்கு அங்கே தண்ணி நின்றுச்சு, தண்ணி தேங்கி நின்றுச்சு. எங்கள் வீடு கட்டும் போது இந்த இடத்துல லைட்டாக தோணுனோடனே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு, அப்படிலாம் இருந்தது. அவ்வளோ நாளாக தண்ணியிலே இருந்ததுனால இவங்க ஒரு ஜஸ்ட்டு லைட்டாக பேஸு, ஆமாம், ஸ்டார்டிங் தோணினாலே தண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த அப்படியே போட்டிருந்தோம் காய வச்சு. ஒரு 6 மாதம் சும்மா போட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வீடு ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம் கட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்த இடங்கள் தான். இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் இப்போ டெல்டா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி பிரச்சனைங்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. இது மட்டும் தான் விழிச்சுக்கோங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க. ஆனால் வாட்டர் பாட்டில் மட்டும் குறைய மாட்டேங்குது, அதுதான் எனக்கு தெரியல. வாட்டர் பாட்டில் குறைய மாட்டேங்குதுன்னா எனக்கு என்ன ஒருத்தனா ப்ரோ, வாங்குற வாட்டர் பாட்டில் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க நம்மளுங்க. அங்கங்கே பிறகு பாட்டில் டிஸ்போஸ் இருக்கட்டும் ப்ரோ, தண்ணி எங்கள் வீட்டில் இல்லை. முன்னாடி தரையை தோணுனா தண்ணி வரும், இப்போ வரல தண்ணியில். என் பூமியில் தண்ணி இல்லை, ஆனால் உன் பாட்டிலில் எப்படி தண்ணி வந்துச்சு? அது எப்படி? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலே 100 லிட்டர் இருக்குது. அது பூமியிலே வேற ஒரு பகுதியில் தண்ணி எங்கே இருக்கோ அங்கேருந்து 100 வாட்டர் பாட்டில் 100 லிட்டரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தா 50 வாட்டர் பாட்டில் 2 கேஸ் வச்சுருந்தா, நம்ம 4 கேஸ் வச்சுருந்தா போதுமானது. கரெக்டு தானே? அப்போ வந்து 100 லிட்டர் வந்து ஒரு கடையில் இருக்குது. உண்மைதான். எங்கள் தெருவில் முனையில் இருக்கிற ஒரு கடையில். பட் எங்கள் வீட்டில் தண்ணி வர மாட்டேங்குது. அப்போ இவர் வந்து ஆல்ரெடி தண்ணி சோர்ஸ் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி இங்கே வச்சிருக்காரு போல. ஸோ விலைக்கு விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தண்ணி இன்னும் காற்று மட்டும் சுற்றிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாவிலையும் ஜப்பான்லேயும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஜப்பானியர்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, சுத்தமான காற்று வேணுமான்னு சொல்லி ஒரு மிஷின் வாங்கி வச்சு. ஆமாம், இப்போ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் காற்றையும் விற்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ இருக்கிற அந்த பொல்யூஷன்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இது எங்கே போய் முடிய போதோ? ஆமாம், இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார்? நோ எண்ட். நமக்கு தான் எண்டு. நம்ம காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். நம்ம என்ன வாடகைக்கு தானே இருக்கோம் பூமியில்? வாடகைக்கா? ஆமா, சரி, ஓகே. நம்ம வாழ்ற வாழ்க்கையே வாடகைக்கு வாழ்ற வாழ்க்கை தாங்க. அது எப்போ முடியும்னு தெரியாது. அது என்னமோ உண்மைதான். முடிஞ்ச உடனே போக வேண்டியதுதான். ஆமாம், நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை விளைவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். ஏதாவது இண்டிவிஜுவல் ஒரு 1000 பேர்கிட்ட இது வந்து இந்த மாற்றம் நிகழாவிட்டாலும் ஒருத்தர் 2 பேர்கிட்ட நிகழ்ந்ததுனாக்கா சந்தோஷம் அப்படிங்கிறதான். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சமூகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ, செடி நடுறது, மரம் நடுறது, அந்த மாதிரி முடிஞ்ச உதவி. ஆமாம், நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. வேற எதுவும் இல்லை. அவ்வளோதான். ரைட்டுங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படியும் 50 நிமிஷம் போயிருக்கோம், 1 மணி நேரத்துக்கு மேலேயே போயிருக்கோம். வணக்கம். 10 நிமிஷம் தாங்க நாங்களும் யோசிக்கிறோம். 10 நிமிஷம்னா பிஜிஎம்ஐலேயே 4 கேம் போயிட்டான். அப்படியா? ஆமாம், நான் கூட அவர் வந்து வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சேன். பிஜிஎம்ஐ. ஓகே, வேற யாரும் நம்ம கார்த்தி தான். ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடுபட்டுள்ளது சிவரணி இமானுவேல். பார்க்கலாங்க, பாய். இதான நல்ல டாபிக் ப்ரோ. இன்னொரு சூப்பர் டாபிக் வச்சுருக்கேன். அது என்ன டாபிக்கு? அதுதான் சோஷியல் மீடியா டாபிக் தான் அது.